கார் வச்சிருக்கிற ஓனர்கள், டிரைவர்கள், ஏன் சர்வீஸான டிரைவர்கள் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியறதில்ல. டீசல் போடும் டேங்க் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் டீசலை போடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா ஒண்ணுமே ஆகாது. டேங்க் ஃபுல்லாகும், பணம் கொடுத்துட்டு வெளியே வர போறீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்க ஸ்டேரிங்லயே இருக்கு. எந்த பக்கம் டேங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஸ்டேரிங்லயே, நீங்க உட்காந்து வண்டி ஓட்டக்கூடிய ஸ்டேரிங்லயே அந்த மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியணுமா? வாங்க காட்டுறேன். ஸ்டேரிங்ல எந்த இடத்துல பெட்ரோல் டேங்க் எந்த பக்கம் வருது அப்படின்னு காட்டக்கூடிய சிம்பல் இருக்கும் இல்லையா, எந்த இடத்துல வருதுன்னா இந்த பெட்ரோல், ஒரு பெட்ரோல் சிம்பல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த எஃப்க்கு மேல, அதுல அம்புக்குறி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாருங்க. அதுதான் இப்போ இந்த வண்டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டேங்க் இருக்கு. லெஃப்ட் சைடுல வர மாதிரி போய் நிப்பாட்டணும் வண்டியை, ரைட் சைடுல போய் நிப்பாட்டக்கூடாது. பெரும்பாலான வண்டிகளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் டேங்க் வரும், இந்த அம்புக்குறி லெஃப்ட் சைடுல தான் இருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய ஆடி, BMW, ஜாக்வார் அது போல வண்டிகளுக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடுல தான், கியா கூட ரைட் ஹேண்ட் சைடுல தான் இப்ப வருது. இது தெரியாத டிரைவர்கள் நேரா கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நிப்பாட்டுவாங்க, சில பேர் ரைட் ஹேண்ட் சைடுல நிப்பாட்டுவாங்க. நமக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அம்புக்குறி உங்களுக்கு ஒரு உதாரணம். எந்த பக்கம் அம்புக்குறி இருக்குன்னு பார்த்து உங்க வண்டியை சேஃபா கொண்டு போய் டீசல் போடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.